தஸ்ய யஜ்ஞவராஹஸ்ய விஷ்ணோரமிததேஜசः பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமः. எங்குமுளன் கண்ணனென்ன மகனைக் காய்ந்து இங்கில்லையாலென் இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. பகவான் செய்தருளிய எண்ணிறந்த அவதாரங்களுக்குள் வராகாவதாரத்தின் பெருமை, நரசிம்ம பெருமானின் சீர்மை, திரிவிக்ரமாவதாரத்தின் மாண்பு ஆகியவற்றை 3 நாட்களில் அனுபவிப்பதாக கோலினோம். நேற்றைக்கு ஒருவாறு வராகனுடைய அனுபவத்தை பார்த்தோம். அதிலே ஆதிவராக பெருமான் 6 திருவேங்கடம் க்ஷேத்திரத்தில் எழுந்துருளி இருக்கிறார் என்பதை முதலில் பார்த்தோம். ஆதிவராகன்கிறதுனாலே ஜகத்துக்கே காரணமாய், முதன்மையானவனாய், ஆதியில் அவதரித்தவனாக விளங்குகிறார். அடுத்தது மகாவராகன், ரொம்ப பெரிய திருவுருவத்தோட அவதரித்தார். எடுக்கும் பொருள் சின்னதாக இருப்பினும் நாம பெரிதாக வளர்ந்தால் அது ஆர்வத்தை, பாரிப்பை காட்டும். அப்ப ரொம்ப சுலபமா எடுத்து விடலாம். பூமாதேவியனுடைய திருமேனிக்கு ஒரு சிரமமும் வராதபடிக்கு தூக்கினார் என்று பார்த்தோம். நான் நிலையேழ் மண்ணுன் தானத்தவே, பின்னுன் நான் நிலையேழ் மலை தானத்தவே, பின்னுன் நான் நிலையேழ் கடல் தானத்தவே, அப்பன் ஊன்னி இடந்து எயிற்றில் கொண்ட நாளேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். ஏனமாக அவதரித்தார். எயிறு என்பது கோரைப்பல்லை குறிக்கும். அதிலே பூமாதேவியை தூக்கி பிடித்தார். அவர் அழகே தனிதான் என்று ஆழ்வார் அப்பாசுரத்தில் சாதித்தார். இது மகாவராகன், ரொம்ப பெரிய உருவத்தில் அவதரித்தார். மேருமலையே அவருடைய திருவடி குழம்பில் சிக்கி கொண்டு கணகணாவென்று சத்தம் போட்டது என்று பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் அறிவித்தார். இனி அடுத்து இப்ப பார்க்க வேண்டியது யஜ்ஞவராக பெருமாள். மகாவராகமா இருக்காரேனால் நம்மளை கட்டப்படாம தூக்கி பிடிக்கிறார், தாரகனா இருக்காருங்கிறதுக்காக. ஆதிவராகனா இருக்கிறார்னால் ஜகத்துக்கே ஆதி காரணமா இருக்காருங்கிறதுக்காக. யஜ்ஞவராகன்னு சொன்னால் பல க்ஷேத்திரங்கள்ல நீங்க சேவிச்சிருக்கலாம். அது என்ன? யஜ்ஞமூர்த்தி யஜ்ஞவராகன், யஜ்ஞங்களின் உருவாகவே உள்ளார். யாகம், ஹோமம், தேவ பூஜை இது இத்தனையும் தன்னுடைய சரீரமாகவே கொண்டிருக்கிறாராம். யஜ தேவ பூஜாயாம்னு தாத்து, சம்ஸ்கிருதத்துல தாத்துவின்படிதான் சப்தங்கள்லாம் பிறக்கும். யஜு தாத்து, யஜ என்பது தேவ பூஜா என்னும் அர்த்தத்தில் வரும். யாகம்ங்கிறது ஹோமகுண்டம் வளர்த்து ரொம்ப பெருசா நிறைய பேரை கூட்டு யஜ்வாக்கள் எல்லாம் அழைத்து பண்றது மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். யஜ்ஞம்னு சொன்னாலோ யாகம்னு சொன்னாலோ நாம் அன்றாடம் வீட்டில் பெருமாளுக்கு பண்ற திருவாராதனத்தை கூட யாகம்னே சொல்லலாம், அதையும் யஜ்ஞம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்றத அனுயாகம்னு ஒரு பேர் சொல்லுவார்கள். நான் மாட்டுக்கு சாப்பிடக்கூடாது இல்லையா, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும், அவருக்கு கண்டொருளை பண்ண போறோம், பிரசாதமெல்லாம் அவர் அமுது செய்வார். அந்த மிச்சத்தை தான் நாம சாப்பிட வேண்டும். உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். அப்ப தினப்படி திருவாராதனம் பண்ணி முடிச்சு யஜ்ஞ சேஷம் யாக சேஷம்னு சொல்லுவா. அது யாக ஆராதனம். அந்த யாகத்துல சேஷப்பட்ட வஸ்து எதுவோ, சேஷம்னா மிச்சம்னு அர்த்தம், அவருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மிச்சம். அந்த மிச்சத்தை தான் நம்ம சாப்பிடணும். அதனாலதான் அனுயாகம்னு பேர். அணுனாலே பின்தொடர்றதுன்னு அர்த்தம். யாத்திரை, முன்னாடி ஒரு சுவாமி போனார், அணு யாத்திரை, தொடர்ந்து போனா பின்னாடி போறோம். பாஷணம், அனுபாஷணம். அதே மாதிரி இப்போ அவாதம், அனுவாதம். அனுவாதம் பண்றதுன்னா மொழிபெயர்ப்பு பண்றதுன்னுவா. ஒரு மொழியில ஒருத்தர் எழுதியிருப்பார், அடுத்து இன்னொருத்தர் அது இன்னொரு மொழியில எழுதுறாருனால் இந்த பெரிய மனுஷாலாம் வருவா, கூட்டம்லாம் கூட்டு ஒருத்தர் பேசின்னு இருப்பார், அதை அனுவாதம் பண்றதுக்கு இன்னொருத்தர் கூப்பிடுவார். அதை விட இவரே பண்ணிவிடலாம் போல தோணிப்படும். அவர் பண்றதை பார்த்து இவர்
அப்படி கடிஞ்சு பேசுவார். நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையே, நீர் மட்டும் நான் சொல்லாது ஏன் சொல்லிட்டு இருக்கீர்னு அப்படி ஆயிடும். எதுக்கு சொன்னேன்? அணுங்கிறதுக்காக சொன்னேன். அணுன்னா பின்தொடர்ந்து செல்லுதல்னு அர்த்தம். அதை போல இங்கே பார்த்தாலும் அந்த எம்பெருமானுக்கு யாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆராதனை பண்ணிட்டோம். அதுக்கு அணு யாகம்னா நம்ம சாப்பிட்றது. அவர் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அந்த மிச்சத்தை நாம் சாப்பிட வேண்டும். ஒரு சுவாமி வேடிக்கையா சொன்னார், யாகம் இருந்தா தான் அணுயாகம் வரும், யாகமே இல்லைன்னா அணுயாகம் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம சாப்பிட்றது மட்டும் இருக்கு, யாகம்ங்கிற பூஜையே காணுமே. பூஜை இருந்து ஆராதனை பண்ணினா அதனுடைய மிச்சத்தை நம்ம சாப்பிடலாம். ஆனா சாப்பாடு மட்டும் நித்தியம் ரொம்ப நாளா நடந்துட்டே இருக்கு. அது வீட்டில் பண்றதா இருந்தது, போய் சாப்பிட்றதா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே இப்ப வர ஆரம்பிச்சு கொடுத்து, யாரோ விளைக்கிறார், யாரோ பண்றார், யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறார். திடீர்னு வாசல்ல பார்த்தா 4 பேர் எப்ப பார்த்தாலும் நின்றுட்டே இருக்கா. எதுக்கோ இவா நின்று இருக்காளே, நம்மளை வா கூப்பிடவே இல்லையன்னா அவ எதுக்கோ நின்று இருக்கா. வாசல்லையே சாப்பிட்டுடுவா போகுது, இனிமே உள்ள கூட போய் சாப்பிட வேண்டாம். அந்த அளவுக்கு வாசலோட எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதுல என்ன பண்ணக்கூடாதுன்னால், பண்ணாது எந்த பெருமாளுக்கு கண்டொருள பண்ணப்பட்டதோ அது அவர் சாப்பிட்ட மிச்சமோ இல்லையோ தெரியாது. அப்படி அவர் சாப்பிடாததாக இருந்தால் அதை கண்ணன் கீதையில் கூடவே கூடாதுன்னு மறுக்கிறார். இன்னென்ன போஜனம் தள்ளத்தக்கது, சாத்விக ஆகாரம் சாப்பிடு, ராஜசாகாரம் தவிர்த்துடு, தாமசாகாரத்தை தவிர்த்துடு. அதுல எது ராஜசம்னு சொல்றார்? கட்டு, அம்பல, தீக்ஷ்ண, அத்யுஷ்ண, லவண, ரூக்ஷ விதாகினா, அதிக உப்பு, அதிக காரம், அதிக கசப்பு, அதிக புளிப்பு, இதெல்லாம் சாப்பிடாதேன்னு விட்டார். அதே போல எது தாமசாகாரம்னால் யாத்தயாமம், கதரசம், பூதி, பருஷிதம், உச்சிட்டந்த, அமேத்தியம் ஆகாராக தாமசப்பிரியாக. யாத்தயாமம் தளிக பண்ணி ஒரு ஜாமம் கழிச்சு சாப்பிடக்கூடாதான். அப்படின்னா கார்த்தால சாப்பிட்டதை சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிடணும், சாயங்காலம் தளிக பண்ணி ராத்திரிக்குள்ள முடிச்சிடணும். இது இப்படி இருக்கிறச்சே 3 நாள் 4 நாள் 1 வாரம்லாம் அதெல்லாம் என்னதுன்னு அடிய பேசுறதே நியாயம் இல்லை. புஸ்தகத்துல இருக்கிறது கார்த்தால பண்ணா மத்தியானத்துக்குள்ள சாப்பிட்டுட்டு. கத ரசம், இயற்கை ரசம் போயிருந்தாலும் சாப்பிடக்கூடாது. பூத்தி, அதுல கந்தம் மாறி இருந்தா சாப்பிடக்கூடாது. பரியுஷிதம், ஊசி போயிருந்தா சாப்பிடக்கூடாதுங்கிறார். அது சில பேருக்கு பிடிக்கும் தெரியுமோ. அது என்னமோ நேத்திய புளியோதரையை இன்னைக்கு வச்சுதான் சாப்பிடணும், வடையின் நேத்திய விட இன்னைக்கு நல்லா இருக்கும், விபரீதமான ஒரு சுவையெல்லாம் இருக்கும். திருக்கணமதுக்கு அப்பளாம் சொண்டு சாப்பிட்றவா இருக்கா. இதுக்கு அதுக்கு என்ன சுவாமி சம்பந்தம்னால் இருக்கு, அதை அவளுக்கு பிடிச்சிருக்கு. எரிசேரின்னு ஒன்று உண்டு, அது பழசாக பழசாக அப்பதான் அது நன்னாவே இருக்கும். இதெல்லாம் அடியம் கூடாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓ, இதெல்லாம் இவர் சாப்பிட்டு பார்த்துருக்கார் போல இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது எதுவுமே நமக்கு ஆகாதுன்னு சொல்றார். யாத்தயாமம், கதரசம், பூத்தி, பரியுஷிதம், இதெல்லாம் கூட போனா போறது. இது நம்மளுடைய வசத்துல இருக்கக்கூடியது, நம்மளே சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் மாறி இருந்ததுன்னா நம்ம சாப்பிட போறோமா? ஆனா தெரியாம ரொம்ப நன்னா சோறு இருக்கும், ஆனா உனக்கு புரியாத சாப்பிடுவே. அதைத்தான் உச்சிஷ்டம் அமேத்தியம்ங்கிற. அமேத்தியம்னா பெருமானுக்கு கண்டொருள பண்ணப்படாமல் எதுவாக இருந்தாலும். கீழே சொன்னதெல்லாம் கூட உடம்புக்கு தான் ஆபத்து, ஆனா இப்ப சொன்னது ஆத்மாவுக்கே ஆபத்து. பாக்கி எல்லாம் சாப்பிட்டேன்னா உடம்பளவில் கெட்டுப்படுவோம். அவர் சாப்பிடாததை நாம சாப்பிட்டோம்னால் யாகமே இல்லாமல் அனுயாகம் பண்றோம்னு அர்த்தமாயிடும். அதனாலதான் இது எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டியது, தடுக்க வேண்டியதுன்னு சொல்லுவார்கள். தஸ்ய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசா. யஜ்ஞவராகன்னு அவருக்கு ஏன் பேருனால் எல்லாருடைய பூஜையும் ஏத்துக்கிறவர் அவர் தான். யஜ்ஞம்ங்கிறதே தேவ பூஜான்னு இப்ப சொன்னேனே. யாகம், யஜ்ஞம், ஹோமம் எல்லாம் தேவதைக்கு பூஜை. அந்த தேவதைகளுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருந்து ஜகத்தையே தன்னுடைய கோரைப்பற்களாலே தாங்கின வராக பெருமான் நாம பண்ற மொத்த பூஜைகளை அவர் தான் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பலத்தை கொடுக்கிறார்னு அர்த்தம். இந்த விஷயத்தை கண்ணன் கீதையில சொல்லும்போது, யஜ்ஞசிஷ்டாசின சந்தகா முச்சியந்தே சர்வ கில்பிஷைகி தே त्वगं புஞ்சதே பாபாக ஏ பசந்த்யாத்ம காரணாத். யான் தானே சமைத்து தன் விருப்பத்துக்காக தானே சாப்பிட்டு விடுகிறானோ அவன் பாப உருண்டைகளை உண்ணுகிறான். இதுதான் அவர் நேர சொல்றார். ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத்து. எனக்கு வேணுங்கிறதுக்காக ஒருத்தன் தளிகை பண்ணி தான் சாப்பிட்டுட்டான், எனக்கு படைக்காமலே எனக்கு நைவேத்தியம் பண்ணாமலே சாப்பிட்டுட்டானால் அது அவனுக்கு நல்லது செய்யாது, ஆத்மாவுக்கு நாசத்தை ஏற்படுத்துங்கிறார். அங்கே சொல்றார், அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. எல்லா யஜ்ஞங்களுக்கும் பிரபுவும் நான் தான், எல்லா யஜ்ஞங்களுக்கும் போக்தாவும் நான் தான், எல்லா யஜ்ஞங்களுக்கும் பலத்தை கொடுக்கறது நான் தாங்கிறார். அவர் தான் யஜ்ஞமாவே இருக்காராம். யஜ்ஞம் செய்யன்னு நம்மளை அவர் தான் தூண்டுகிறார், அந்த யஜ்ஞத்தை அவர் தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். பண்ணவனுக்கு யஜ்ஞத்துக்கு உண்டான பலத்தை கொடுக்கணுமே. அப்ப வராக பெருமாள் தான் நாம் செய்யும் பூஜைகளுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கிறார்னு தான்
யஜ்ஞவராகன். யஜ்ஞவராகன் அந்த பெருமாளுக்கு திருநாமம். இப்பவும் ஸ்ரீமுட்டத்துக்கு போறேன்னா உற்சவமூர்த்தி யஜ்ஞவராக பெருமாள், மூலமூர்த்தி ஸ்ரீமுட்டம் அவர் தனியா விண்ணப்பம் பண்றேன். அந்த பெருமாள் ஸ்ரீ பூவராக பெருமாள். பூவராகன் பூவராகன் பேர் வச்சிருக்காள் வந்து, அவர் பூவராக பெருமாள். அந்த க்ஷேத்திரம் திருமுட்டம்ங்கிற ஸ்ரீமுட்டம். ஆனால் சொல்லிட்டு இருக்கிறது உற்சவமூர்த்தியை பத்தி. அவர் யஜ்ஞவராக பெருமாளா எழுந்துள்ளிருக்கார். ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் காணப்படுகிறது விஷ்ணு புராணத்தில். பராசரிய மகரிஷி சொல்லும் போது, பாதேஷு வேதாக தவ யூபதம்ஷ்ட தந்தேஷு யஜ்ஞாஸ்யதயஸ்ச வக்த்ரே ஹுதாச்ச ஜிஹ்வோசி தனூருஹாணி தர்பா பிரபோ யஜ்ஞபுமாம்ஸ்துவமேவ. யஜ்ஞபுமான், யஜ்ஞ புருஷனாகவே நீர் இருக்கிறீர். ஒரு யாகம்னு சொன்னா ஹோம குண்டம் இருக்கும், அதுல நெய் சேர்க்கறதுக்கு நெய் வேணும். அதை சேர்க்கறதுக்கு சிறுக்குன்ற ஒரு கரண்டி இருக்கும், அது வழியா தான் எடுத்து சேர்த்தாகணும். அந்த ஹோம குண்டத்துல நெருப்பு ஜுவாலை இருக்கணும். அதை யாகம் பண்றதுக்கு ஒரு யஜ்வா இருக்கணும், அதுக்கு ஒரு ஹோதா இருக்கணும், அதுக்கு ஒரு உத்காத்தா இருக்கணும். இத்தனையும் பண்ணி ஒரு யூப ஸ்தம்பம் இருக்கும். அந்த ஸ்தம்பத்திலேருந்து பக்கத்துல தர்ப புல்லெல்லாம் வச்சிருக்கும். இது இத்தனையும் இருந்தா தானே ஒரு யாகம் நடைபெறும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது எல்லாமே இங்க வராக பெருமானுடைய திருமேனியிலேயே இருக்கு. எங்கேயும் தேடிண்டு போக வேண்டான்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. பாதேஷு வேதாக, யாகம் பண்ணணும்னாலே வேதம் ஓதியாக வேண்டும். அவருடைய 2 கால்கள் 2 கைகள் இந்த 4 சேர்த்து பாதம் 4ங்கிறார். என்ன பன்றி நிமிர்ந்து நடக்காது, அதனால 2 கால் 2 கைங்கிறத 4 பாதம்னு தான் சாஸ்திரம் சொல்றது. 4 பாதங்களும் 4 வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். தவ யூபதம்ஷ்ட, பக்கத்துல ஒரு யூபஸ்தம்பம் நட்டிருக்கும், அதுதான் உன்னுடைய கோரைப்பல்லு. அந்த கோரைப்பல்லையே யூபஸ்தம்பமாக கொண்டு தந்தேஷு யஜ்ஞாஹ யூபதம்ஷ்ட தந்தேஷு யஜ்ஞாஹ சிதயஸ்ச வக்த்ரே. அவருடைய பெரிய அகன்ற வாய், அதுதான் ஹோமகுண்டம். நீட்டி கொண்டிருக்கிறவருடைய நாக்கு, அதுதான் அக்னி ஜுவாலை. எடுத்து சேர்க்க வேண்டிய கரண்டி சிறுக்கு. பகல் இரவு ஆகிய 2 வேளைகள் தான் இந்த கரண்டி. அதால நெய் எடுக்கணும். அதே போல பெருமானுக்கு 2 திருக்கண்கள், அவருடைய மூக்கே சிறுக்கு, மூக்குத்தான் கரண்டியாம். பகலும் இரவும் 2 கண்கள், வலது கண் இடது கண், பகல் இரவு. பகல் பொழுதானா யஜ்ஞம் பண்ணலாம். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா வைதிக காரியங்கள்லாம் பண்ண மாட்டார்கள். ராத்திரி வேளையில பூஜை பண்ணக்கூடாதா, அது பாதராத்திரியிலெல்லாம் பண்ணணுங்கிறாள். அதெல்லாம் சாத்திகமான தேவதைகளை குறித்தே கிடையாது. ராகு காலத்துல பண்ணலாமா, யமகண்டத்துல பண்ணலாமா, செவ்வாய்க்கிழமை யமகண்டத்துல பண்ணாங்கிறாள். இது இத்தனையும் உண்டு, புஸ்தகத்துல இல்லையே சொல்ல வரல. ஆனா சாத்திகமான தேவதையை குறித்து நாம் ஆராதிக்கணும்னால் அதற்குன்னு சில வழக்கங்கள்லாம் வச்சிருக்கா. அப்படிதான் பண்ண வேண்டும். வெள்ளைச்சோறு தான் படைக்கணும், எதோ வண்ண வண்ணச்சோறெல்லாம் இல்லை. வெள்ளை வேட்டி தான் உடுத்தி கொள்ள வேண்டும். பல வண்ணத்துல வேட்டிகள்லாம் இருக்கக்கூடாது. பகல் பொழுதுல தான் ஆராதனை பண்ணணும். அதுவும் காலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இவன் பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பிராத்த காலம், சங்கவ காலம், மத்தியான காலம். மத்தியான காலம் அபராண்ண காலம் பித்திருக்களுக்கு காலம். அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தோட தேவ பூஜையை முடிச்சுடணும். நாம எழுந்து அனுஷ்டானம் பண்ணோம்னா அது பிராத்த காலம், உஷத் காலத்துல பண்ண வேண்டும். ஏன்னா இந்தந்த காலத்துல தான் அவாவாளுக்கு சக்தி பலம் அதிகம்னு சொல்லியிருக்கு. ராத்திரி வேளையில நன்னா படிச்சா சத்தம் இல்லாத இருக்கு, நான் அப்பவே படிக்கிறேன் என்னால் அது ராட்சசர்களுக்கு சக்தி இருக்கிற வேலை. அப்பா பார்த்துக்க வேண்டியதான். இனிமே யார் என்ன பண்ணணுமோ எந்த வேலையை. ஏன்னா ரஜனீச்சராள்னு அவளுக்கு பேரு. ரஜினின்னா இரவு, ரஜனீச்சராள்னா இரவு பொழுதில் திரிந்து கொண்டிருப்பவன் ராட்சசன். அப்ப காலங்கர்த்தால பிரம்ம முகூர்த்தத்துல நமக்கு, கால வேளையில தேவர்களுக்கு, மத்தியானத்துல பித்ருக்களுக்கு, மாலை வேளையில அசுரர்களுக்கு, ராத்திரி வேளையில ராட்சசர்களுக்கு. அந்த நாள்ல அதனாலதான் 9 மணிக்கு மேல முழிச்சுட்டு இருந்தாலே படுத்துக்கோ, ஏன் புஸ்தகத்தை வச்சுக்கிற, ஒண்ணு ஏறாது, நாளை கார்த்தால் எழுந்து படி. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ராத்திரி 3 மணி வரைக்கும் படிச்சுட்டு 3லேருந்து 10 மணி வரைக்கும் தூங்குறேன்னுவா. எப்போ தூங்கினா 7 மணி நேரம் தூங்கணும். தூங்குறேன்னா மருத்துவர்களையே கேட்டு பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கு தூங்கினாலாம் உடம்பு ஒத்துழைக்காது. சூரியன் எங்க அஸ்தமிக்கிறார், எப்போ உதிக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் ரீதியா இருக்கிறதெல்லாம் அதோட சேர்த்து தான் பண்ணி வச்சிருக்கார் பெருமாள். ஒன்றும் ஜெகத்தை வெறுமை சிட்டிக்கல. இந்த சரீரம் ஒன்றும் சாதாரணப்பட்ட சரீரமும் இல்லை. எத்தத்தோட எதை கோத்திருக்கார் நமக்கு கண்டே பிடிக்க முடியாது. உடம்புக்குள்ள எத்தனை நரம்பு இருக்கு தெரியுமா, எவ்வளவு ரத்தம் ஓடுறது தெரியுமா, நாடி துடிச்சுட்டே இருக்கு. அடி என் பேசின்னு இருக்கேன், எல்லாருடைய நாடி அவ்வளவா ஹிருதயம் துடிச்சுட்டு இருக்கு. இப்போ ஒத்தொத்தரும் ஹிருதயம் துடிச்சுட்டு இருக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகும்? இப்ப தெரியாது. நீங்களும் சௌக்கியமா கேட்டுருக்கீங்க, நானும் சௌக்கியமா பேசிட்டு இருக்கேன்.
நம்ம கொஞ்சம் வேகமா பேசினா அது தடதடான்னு அடிச்சுக்க ஆரம்பிக்கும். உட்காந்தா ஒழுங்கா இருந்தோம்னா பயந்தே படுவோம், வாழவே முடியாது. உள்ள என்ன நடக்கிறதுன்னே தெரியாத ஒரு சர்வேஸ்வரன் படைச்சு அதற்குரிய ஞானத்தை கொடுத்து பிரேமத்தை கொடுத்து எனக்கு பண்ணு உனக்கும் பார்த்துக்கோ, அதுல கல்யாணம் காட்சி குழந்தை பிறப்பு போக்கு வரத்து இறப்பு பிறப்பு இத்தனை ஒருத்தர் சத்தமே இல்லாத ஏற்படுத்தி வச்சிருக்காருனால் நன்றியோடு இருக்கணும். அது ஒண்ணுதான் நாம தெரிஞ்சுக்கணுமே தவிர இதை தாண்டி இதை கேள்வி கேட்டுக்கொண்டு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா உண்டா இல்லையா, ஒருத்தர் கடவுள் உண்டான்னு கேட்பார், ஒருத்தர் இருந்தா தேவையில்லைன்னு சொல்லுவார், ஒருத்தர் இருக்காரான்னு கேட்பார். இப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்தால் அர்த்தம் இல்லை. உள்ள இருக்கிறதே எனக்கு என்னன்னு தெரியாது. இதுக்கு மேல பிரபஞ்சம் என்ன ஆறுதுன்னா நான் கேட்டுட போறேன். அதுக்குன்னு ஒன்றும் கையால் ஆகத்தனத்தோட இருக்கணும்னு அடியும் சொல்லவே வரல. நிறைய கைங்கரியம் பண்ணுவோம். கேள்வி கேட்கறத கொஞ்சம் குறைத்து கொண்டு வேலை செய்யறத வளர்த்து கொண்டோம்னால் அதுவே பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தெரியாத ஞானமா நமக்கு வந்துடுத்து. அவர்கள் இருந்த இடத்திலேருந்து பெருமான் காட்ட கண்டவர்கள். நாம முயற்சி எடுத்து பார்க்கணும்னு பார்க்கிறோம். அவரை அவர்களுக்கு காட்டி இருக்கிறார். அது தெரிய போறதா, நம்ம முயற்சி எடுத்தா தெரிய போறதா? அப்ப வழி என்ன? ஒரு சுவாமி ஒழுங்கா சொல்லியிருக்கார். ஆதிசங்கர் இருந்தார், துவைதாச்சாரியர் இருந்தார், விசிஷ்டாத்வைத ராமானுஜர் இருந்தார்னால் நிழலை பற்றி கொண்டு பின்னே நின்று கொண்டு ஆமாமா எங்க ரொம்ப சிஷ்யர் எனக்கு இந்த ஆச்சாரியன், பெருமாளுக்கு அவர் பேர்ல ரொம்ப ஆசை இருக்கும், நம்ம சத்தம் இல்லாம அவர்கிட்ட மறைஞ்சு நின்று போற இடத்துக்கு பின்னாடி போடணும். இதுக்கு மேல நான் இருக்கேன் எனக்கு வழி விடுறியான்லாம் எதையான்னு கேட்டுருந்தோம்னா வைகுண்ட ஏகாதசி வரும். அதனால ஒரு பெரிய கோவில் சப்பாரசாதி கோவிலுக்கு சேவிக்கணும்னு வச்சோங்களேன். அங்க இருக்கிற ஒரு சுவாமியெல்லாம் நீங்க பிடிச்சி வச்சிருப்பீங்க. சிபாரிசெல்லாம் வாங்கி கொஞ்சம் நேரம் கூட்டின்னு போய் சேவை பண்ணி வச்சிருங்கோ. அவரும் பண்றேன்னு சொல்லிவிட்டார். வாசலுக்கு போயிட்டோம், தொலைபேசியில கூப்பிட்டோம், அவர் உள்ளேருந்து வந்துருவார். வந்தவர் கூட்டின்னு போனோம். அவர் பின்னாடி நம்ம அடக்கமா நிற்கணும். அவர் ஒல்லியா இருந்தாலும் நான் குண்டா இருந்தாலும் எப்படி நிழல் இருக்குமோ அதை போல நிழலா இருக்கணும். போகிறச்சே தடுப்பா, வெறும் விட மாட்டா. ஏன் இவரெல்லாம் நாங்கள்லாம் மனுஷாலா தெரியலையா? பின்னாடிலேருந்து ஒரு சத்தம் வரும். நாங்கள்லாம் வரிசையில் நின்று இருக்கிறவா மனிதர்களாக தெரியவில்லையானால் அப்ப சத்தம் இல்லாம அவர் போகிறச்சே தடுப்பாடும் இல்லையோ. அந்த சுவாமி பேசவே மாட்டார். பேசினா பக்கத்தில் இருக்கிறவனு கேட்கும். அவர் அப்ப வந்து நான் தான் கொண்டு வந்திருக்கேன் இப்படின்னு வெறும கை தான் காட்டுவார். அந்த கை காட்டுற சமயத்துல ஆமான்னு அடக்க ஒடுக்கமா பின்னாடி போனா சேவிச்சுட்டு ஒழுங்கா வெளியில வரலாம். அப்ப இல்ல இவரை விட நான் கொஞ்சம் பெரியவனாச்சேன்னு ஏதான்னு தோண ஆரம்பிச்சது அடுத்த வைகுண்ட ஏகாதசி தான். அப்புறம் அந்த பக்கமே போக முடியாது. அதனால வைகுந்த ஏகாதசியாக இருக்கலாம், வைகுந்தமாகவும் இருக்கலாம், எதுவும் தெரியாது. அதனால பார்த்து கொஞ்சம் அடக்கமா ஆச்சு. ரொம்ப நாள் ஆடி விட்டோம் பாடி விட்டோம் எல்லாம் தெரிஞ்சுனுட்டோம். இனிமே எப்படி நடந்துக்கணுமோ அவ்வளவுதான் புரிஞ்சுக்க வேண்டியது. தஸ்ய யஜ்ஞவராஹஸ்ய விஷ்ணோர் அமித தேஜசா. 4 கால்கள் 4 வேதங்கள். அவருடைய வாயேதான் ரொம்ப பெரிசா இருக்கக்கூடிய ஹோமகுண்டம். அவருடைய நீண்ட நாக்கு அக்னி பிழம்பு. அவருடைய 2 கண்கள் பகலும் இரவும். அவருடைய மூக்கு சிறக்குங்கிற கரண்டி. இப்படி யஜ்ஞவராக நான் இருக்கிறீர். மேலே ஹுதாச்ச ஜிஹ்வோசி தனூருஹாணி தர்பா பிரபோ யஜ்ஞபுமாம்ஸ்தனேவ. தனூருஹாணி தர்ப்பம் வேணுமேனால் குத்திட்டு கொண்டு நிற்கிற அவருடைய மயிர்கள், அதுதான் தர்ப்பம். அவருடைய திருமேனி முழுக்க பன்றிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடியா இருக்கும் மயிறு, தனித்தனியா குத்துண்டு நிற்கும். அதுவும் முள்ளம் பன்றிக்கு ஒரு தனி சிறப்பு சொல்றார்கள். சினிவலின்னு ஒன்று உண்டு. அதாவது நம்ம சம்பரோக்ஷணம் எல்லாம் பண்றாள் இல்லையா, பூமி பூஜை போடணும். ஒரு கோவில் கட்டுறோம்னு வச்சுங்க, அதுக்கு பூமி பூஜை போடுறாள்னால் அந்த முள்ளம் பன்றியை கூட்டின்னு வந்து பூமியை தோண்டும். அதைத்தான் அங்குரா முதல்ல அந்த பூகம்பனம்னு பண்ணணும். அதை அந்த பன்றி வந்து பண்ணாதான் மேற்கொண்டு கட்டடம் ஒழுங்கா நிற்கும்னுவா. ஏன்னா ஜகத்தே பிரளயத்தில் அகப்பட்டு இருக்கிறச்சே தூக்கி நிறுத்தின்னு வரும் இல்லையா. அதனால அந்த முள்ளம் பன்றி வந்து குத்தி தள்ளுறதுங்கிறது ரொம்ப பிரதானமா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மொத்தொன்று இருக்கு, சீமந்த காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சீமந்தத்தும் போது வகுடு எடுக்கணும் இல்லையோ. அதாவது மூக்கு பிழிதல்னு ஒன்று வச்சிருப்பா. அதுக்குன்னு ஒரு செடி எடுத்துன்னு வரணும், ஒரு கொடி கொண்டு வந்து பிழியணும். அதுக்கு ஒரு சின்ன பழம் வச்சுப்பா. அது எல்லாத்தையும் சேர்த்து பிழிஞ்சிட்டு இப்படி கையை வச்சுன்னு இந்த வகுடை எடுக்கணும். சீமந்தம்னா இதுக்கு தான் பேரு. இந்த வகுட்டுக்கு பேரு சீமான எல்லை. சீமந்தம் இது இதை கிழிக்கணும். அதை அந்த வாத்தியார் சுவாமி வச்சுன்னு காட்டுவார். இப்படி கையை பிடிச்சிக்கணும். அது வழியா அப்படி எடுத்துன்னு போறச்சு அதுல இந்த முள்ளம்பன்றியினுடைய அவயவம் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டது. எதுக்காகனா ஏதேதோ சேர்த்து தான் நம்ம பெரியோர்கள்லாம் பண்ணி வச்சிருக்கார்கள். அது எதுக்குன்னு நமக்கு இப்ப தெரியாது, அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேள்வி கேட்டு எதுக்குன்னு தள்ளிட போறோமா? இல்ல, தெரிஞ்சவர்கள் பண்ணியிருக்கார்கள், கொஞ்சம் பின்பற்றித்தான் பார்ப்போமே. அதனால நமக்கு நல்லது நடக்க போறதே நாம தான் புரிந்து கொள்ள வேண்டும். தர்ப்பங்களே அவருடைய மயிர்களே தர்ப்பங்களாக உள்ளன. சின்ன ஸ்ரீ விட்டு புராணத்தில் யஜ்ஞபுமாம்னு துவமேவ பரமாத்ம ஸ்தமைவைகா நான்யோஸ்தி ஜெகதப்பதே. அந்த பெருமாள் யஜ்ஞவராக பெருமானாக தோன்றினவுடன்
ரிஷிகள் எல்லாம் பெருமாளை பார்த்து கைகூப்பி பிரார்த்திக்கிறார். பரமாத்மஸ்துவமை வைகா நான்யோஸ்தி ஜெகதப்பதே, உன்னை தவிர வேற ஆறு இந்த ஜெகத்தை ரட்சிக்க போறார்கள்? நீயே ஆத்மா, நீயே பரமாத்மா, துவமேவ ஏகா, நீ ஒருத்தனாகவே உள்ளீர். அதை முதல் திருவந்தாதி போஷரத்துல பொய்யாழ்வார் சாதிக்கிறார். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். நம்ம ஊர்ல மயிலாப்பூர்ல அவதரித்தவர் தான் பேயாழ்வார். நம்மாழ்வார்னா ரொம்ப தள்ளி இருக்கார். அவர் ஆழ்வார் திருநகரின் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கார். இந்த ஊர்க்கார ஆளுக்கு நம்மாழ்வார் பேயாழ்வார் தான். ஏன்னா நாம இங்கேதான் இருக்கோம், நமக்கு நம்மாழ்வார் இவர் தான். இல்லை தலைவர் நம்மாழ்வார் ஆச்சேனால் அவர் நம்மாழ்வார் இருக்கட்டும், இருந்தாலும் நமக்கு நம்மாழ்வார் பேயாழ்வார். அவர் 3ஆம் திருவந்தாதி பாடினவர். ஐப்பசி மாசம் திருவோணம் பொய்யாழ்வார், அவிட்டம் பூதத்தாழ்வார், சதயம் இன்னைக்கு தான் சதபிஷங் நட்சத்திரம், சதய நட்சத்திரம் பேயாழ்வார். அதுல முதல் ஆழ்வார் பாடுறார், செவி வாய் கண்ணு மூக்கு உடல் என்ற ஐம்புலனும் செந்தி புவி கால் நீர் விண் பூதமைந்தும் அவியாத ஞானமும் வேள்வியும் நல்லறமும் என்பரே ஏனமாய் நின்றார்க்கு இயல்பு. ஏனமாய் வராகப் பெருமானாய் நின்ற எம்பெருமானுக்கு இதெல்லாம் இயல்பு. செவி வாய் கண்ணு மூக்கு உடல் புலன், இந்த 5. செந்தி புவி கால் நீர் விண் பூதம், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாய் ஆகாசம், அதை அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற கண்ணு காது மூக்கு நாக்கு தோல். இந்த 15 என்ன அழகா பெருமாள் கோத்திருக்காரு தெரியுமா? பஞ்சபூதங்கள், பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். அந்த பஞ்சபூதங்களுக்கு 5 தன்மைகள் இருக்கு. பிருத்திவிக்கு கந்தம், கந்தவதி பிருத்திவி. அப்பு சுவை, தண்ணீருக்கு இருக்கிறது சுவை. நெருப்புக்கு இருக்கிறது ரூபம். அப்புறம் காற்றுக்கு இருக்கிறது ஸ்பர்ஷம். ஆகாஷுக்கு இருக்கிறது சப்தம். அந்த 5க்கும் இந்த 5க்கும் தொடர்பு. அந்த 5 நாம கிரகிக்கிறதுக்கு நம்ம கிட்ட 5 இருக்கு. சப்தத்துக்கு காது, ஸ்பர்ஷத்துக்கு தோல், ரூபத்துக்கு கண்ணு, சுவைக்கு ரசத்துக்கு நாக்கு, கடைசியா கந்தத்துக்கு மூக்கு. அங்க 5, அதுக்கு 5, அது நம்ம கிட்ட 5. இந்த 3ம் கோத்தது தான் வாழ்க்கையே. எங்கேயோ பிரபஞ்சத்தோட நம்ம சேர்த்து படைத்து பிரகிருதி எல்லாத்தையும் பிராகிருதமா மாத்தி பஞ்சீகரணத்தை பண்ணி அது அத்தனையும் தன் திருமேனியை விட்டு அகலாம வைத்து ஆபத்து வந்த போது ரட்சித்து இத்தனையும் ஒருத்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் ஆழ்வார் சொல்றார், அவியாத ஞானமும் வேள்வியும் நல்லறமும் என்பரே. ஞானம் வேள்வி அறம் எல்லாம் வராகப் பெருமானை குறித்து தான் செய்யப்படுறது.